ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. என்னுடைய சேனலில் இருக்கிற 300 வீடியோஸ் இப்போ பிடிஎஃப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து நிறைய நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் காண்டாக்ட் மீ. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீ பொறுப்பு ஏற்றுக்குவியா? எப்படி கேட்பீங்க? Will you take responsibility? I made that mistake. நான் அந்த தப்பு பண்ணேன். Then you have to accept full responsibility for that. அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நீ தான் ஏற்றுக்கணும். பழிய நான் ஏற்றுக்கிறேங்க. I take the blame. I didn't make that mistake. அந்த தப்பு நான் பண்ணலை. Then why did you take the blame? அப்படின்னா நீ ஏன் பழியை ஏற்றுக்கிட்ட? நான் செய்கிற வேலைக்கு அவன் பேர் வாங்கிக்கிறான். He takes the credit for what I do. எல்லாமே நான் செஞ்சேன், அவன் நல்ல பேர் வாங்கிக்கிட்டான். I did all the work and he took the credit. போக போக உனக்கு பழகிடும். You will get used to it as time goes by. I find it hard to do. அது செய்ய எனக்கு கஷ்டமா இருக்கு. You will learn it as time goes by. காலம் போக போக நீ கத்துக்குவ. நான் இங்க தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். I've been living here all alone. Are you all alone here? நீங்க தன்னந்தனியா இருக்கியா? Yes, for the past 10 years. கடந்த 10 வருஷமா தனியாக தான் இருக்கேன். ஆமாம், அப்படித்தான் போல யாராவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது சொல்லுவோம். இட் சீம்ஸ் so. Is he going to divorce her? அவன் அவளை டிவோர்ஸ் பண்ண போறானா? இட் சீம்ஸ் so. அப்படித்தான் போல. இதையே நெகட்டிவ்ல சொன்னீங்கன்னா அப்படி தெரியலை. இட் doesn't seem so. Is he married? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? It doesn't seem so to me. எனக்கு அப்படி தெரியல. என்னோட பர்ஸை மறந்துட்டேன் போல இருக்கு. 3 விதங்களில் இதை நீங்கள் சொல்லலாம். I seem to have forgotten my purse. It seems like I forgot my purse. It looks like I forgot my purse. எல்லாமே ஒரே மீனிங். அவன் நல்ல பையன் மாதிரி தெரியிறான். Present. He seems like a nice guy. அவன் நல்ல பையன் மாதிரி தெரிஞ்சான். Past tense. He seemed like a nice guy. நாங்க வர்றதுக்குள்ள அவர் முடிச்சிட்டார். He was finished by the time we arrived. So by the time ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுவேன். Future எப்படி சொல்வீங்க? I'll be finished by the time you get here. எப்பெல்லாம் முடியுதோ எங்களை வந்து பாருங்க. Visit us whenever you can. எப்பெல்லாம் முடியுதோ whenever you can. முடிஞ்ச போதெல்லாம் அவங்க எங்களை வந்து பார்த்தாங்க. They visited us whenever they could. ஸோ past tenseங்கிறதுனால visited could யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பத்திலிருந்து ஆச்சரியமாக கேட்கும்போது எப்பத்திலிருந்து ஃப்ரம் வென்னு கேட்காம சின்ஸ் வென் அப்படி கேளுங்க. ஐ எம் அ வெஜிடேரியன் நவ். நான் இப்போ சைவம். சின்ஸ் வென் எப்பத்திலிருந்து? எப்பத்திலிருந்து என்னோட உணர்வுகளில் உனக்கு அக்கறை? ஆச்சரியமாக கேட்குறோம். சின்ஸ் வென் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் மை ஃபீலிங்ஸ்? வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு. கால் மீ வென் யூ கெட் ஹோம். வென் டிட் யூ கால் ஹர்? எப்போ அவளை கூப்பிட்ட? ஐ கால்ட் ஹர் வென் ஐ காட் ஹோம். நான் வீட்டுக்கு போயிட்டு அவளை கூப்பிட்டேன். நாளைக்கு இந்த நேரம் தெரிஞ்சிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ். பை திஸ் டைம் டுமாரோ. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் நோ. ஹவ் யூ காட் த ஜாப்? உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் நோ. அடுத்த வாரம் இந்நேரம் தெரிஞ்சிடும்.
நான் அப்படி சொல்ல வரலங்க. ஸோ கன்வின்ஸ் பண்ணும்போது சொல்லுவோம், ஐ டிடன்ட் மீன் டு சே லைக் தேட். யுவர் வேர்ட்ஸ் அப்செட் மீ. உன்னுடைய வார்த்தைகள் என்னை வருத்தப்படுத்துது. ஐ டிடன்ட் மீன் டு அப்செட் யூ. நான் உன்னை வருத்தப்படுத்தணும்னு நினைக்கல, அப்படி நான் செய்யலை. இப்போ நீ என்ன சொல்ல வர? இது எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். வாட் டு யூ மீன் டு சே நவ்? சிலர் வாட் டு யூ மீன் அதோட ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. யூ டிடன்ட் கெட் மீ, நான் சொன்னது உனக்கு புரியல. வாட் டிட் யூ மீன் டு சே தென்? அப்படின்னா நீ என்ன சொல்ல வந்த? நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. இது எப்படி சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். இல்லைனா ஐ கெட் யூ. டு யூ see வாட் ஐ மீன்? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? ஐ டோன்ட். இல்லை, எனக்கு புரியல. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? அடிக்கடி கேட்குற ஒரு சென்டென்ஸ். ஆன் வாட் பேசிஸ் டு யூ சே தேட்? பாஸ்டில் பாருங்கள். ஆன் வாட் பேசிஸ் டிட் யூ சே திஸ்? எதை வச்சு அப்படி நீ சொன்ன இதை? ஐ said based on what I know. எனக்கு தெரிஞ்சதை வச்சு அப்படி சொன்னேன். அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. டேக் them home. கேன் யூ டேக் ஹிம் ஹோம்? அவனை உன்னால் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியுமா? இட் வில் டேக் மீ அ while டு லீவ். நான் கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். குழந்தைகளையும் உன் கூட கூட்டிகிட்டு போ. டேக் த சில்ட்ரன் வித் யூ. ஆர் யூ டேக்கிங் த சில்ட்ரன் வித் யூ? நீ குழந்தைங்களை கூட்டிகிட்டு போறியா? நெக்ஸ்ட் டைம் ஐ டேக் தம் வித் மீ. அடுத்த தடவை நான் அவங்கள என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். நான் கை அசைச்சேங்க, ஆனால் அவர் கவனிக்கலை. ஐ வேவ்ட் பட் ஹீ டிடன்ட் டேக் எனி நோட்டீஸ். இதை ப்ரெசண்ட்டில் சொன்னீங்கன்னா ஹீ டசன்ட் டேக் எனி நோட்டீஸ். அவர் கவனிக்கலை ப்ரெசண்ட்டில் வரும். கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். ஹீ டேக்ஸ் நோ நோட்டீஸ். ஸோ எனிக்கு பதிலாக நோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் முன்னாடி டசன்ட் தேவைப்படாது. நல்ல ஆசிரியராக தேவையான எல்லாமே அவங்கிட்ட இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல். ஹீ ஹாஸ் காட் வாட் இட் டேக்ஸ். இந்த 3 வார்த்தை முக்கியம். வாட் இட் டேக்ஸ் டு பிகம் அ குட் டீச்சர். ஸோ சாதாரணமாக டேக் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மீனிங் கிடைக்குது. பட் இந்த சிச்சுவேஷனில் வாட் இட் டேக்ஸ் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த அர்த்தம். இந்த பாட்டில் 1 லிட்டர் தண்ணீர் பிடிக்குமா? எப்படி கேட்கலாம்? டஸ் திஸ் பாட்டில் டேக் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்? ஸோ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். pour this oil into that container. அந்த கண்டெய்னரில் இந்த ஆயிலை ஊற்று. does this container take it? இந்த கண்டெய்னர் பிடிக்குமா அதை? நான் ஜோக் பண்ணங்க, அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான். I joked but he took me seriously. He is just joking. அவன் சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்கான். Why are you taking him seriously? நீ ஏன் அவனை சீரியஸாக எடுத்துக்கிற? நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? முட்டாள்னா எப்படி கேட்பீங்க? வாட் டு யூ டேக் மீ ஃபார்? கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குங்க. வாட் டு யூ டேக் மீ ஃபார்? அன் இடியட். இதையே நீங்கள் சிம்பிளாக கேட்கணுன்னா வாட் சார்ட் ஆஃப் பர்சன் டு யூ திங்க் ஐ எம்? இப்படி கேட்கலாம். இல்லை கொஞ்சம் கோபமாக இன்னும் கேட்கணுன்னா வாட் த ஹெல் ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ? இது கொஞ்சம் உங்களுக்கு சீரியஸாக ரொம்ப கோபமாக இருக்கும்போது கேட்குறதுங்க. ஸோ சாதாரணமாக கேட்க வேண்டியதில்லை. அவனுக்கு குழந்தை மேலே எந்த அக்கறையும் இல்லை. எப்படி சொல்லலாம்? ஹீ டேக்ஸ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் த பேபி. எந்த அக்கறையும் அவன் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ்? அரசியலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஐ டேக் நோ இன்ட்ரெஸ்ட் இன் இட். பாருங்கள், டேக் நோ இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் ஃப்ரேசஸ்ங்க, கொலோகேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தப்பாக எடுத்துக்காத, அவன் எல்லார்கிட்டையும் அப்படி தான் பேசுவான். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டேக் அஃபென்ஸ். தப்பாக எடுத்துக்காத, புண்பட்டுக்காத, மனசை காயப்படுத்திக்காத, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு. ஹீ டாக்ஸ் லைக் தேட் டு எவ்ரி ஒன். ஹீ டுக் அஃபென்ஸ். அவன் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க,
Why? ஏன்? Did you do anything? நீ ஏதாவது செஞ்சியா? இன்னைக்கு மீட்டிங்கில் நீங்கள் தலைமை ஏற்று நடத்துங்க. ஸோ நீங்கள் லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கும் நம்ம ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். யூ டேக் த லீட் இன் டுடேஸ் மீட்டிங். டேக் த லீட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் ஐ டுக் த லீட். போன தடவை நான் தான் லீட் பண்ணேன். ஸோ இன்னொருத்தர் சொல்கிறாரு, லெட் மீ டேக் த லீட் திஸ் டைம். ஓகே, இந்த தடவை நான் லீட் எடுக்கிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி 2 மாத்திரை சாப்பிடுங்க. ஸோ இங்கே நம்ம ஈட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது, டேக் யூஸ் பண்ணலாம். டேக் 2 மெடிசன்ஸ் பிஃபோர் பெட் டைம். 5லிருந்து 3 எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்கள் குழந்தைங்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ டேக் 3 from 5, what do you get? இன்னொரு எக்ஸாம்பிள், 8லிருந்து 5 போனால் 3. 8 take away 5 equals 3. இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்கள் அதை ஏற்றுக்கலாம், இல்லைனா ஏற்றுக்காமல் இருக்கலாம். அடிக்கடி சொல்லுவோம், யூ கேன் டேக் இட் ஆர் லீவ் இட். ரொம்ப சிம்பிள், யூ கேன் டேக் இட் ஆர் லீவ் இட். சம் பீப்புள் லைக் டு ட்ரிங்க். சிலருக்கு குடிக்கிறது பிடிக்கும். எஸ், அதர்ஸ் கேன் டேக் இட் ஆர் லீவ் இட். ஆமாம், மற்றவங்க அதை ஏற்றுக்கலாம், இல்லைனா ஏற்றுக்காமல். என்ன செய்யணும்னு கேட்கவே மாட்டான். He never asks for advice. ஸோ நம்ம பேசும்போது அறிவுரைன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். என்ன செய்யணும்னு கேட்கவே மாட்டாங்க, அதாவது கேட்டுட்டு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் He never asks for advice. Have you asked your parents for advice? No, I have to. நீ உன் அப்பா அம்மாட்ட அட்வைஸ்க்காக கேட்டிருக்கியா? இல்லை, நான் கேட்கணும். I have to. நான் எதுக்கு பழியை ஏற்றுக்கணும்? Why should I take the blame? He asks me to take the blame. அவன் என்னை பழியை ஏற்றுக்க சொல்கிறான். Why? ஏன்? He is the one who did it. செஞ்சது அவன் தானே. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னுடைய சேனலில் இருக்கிற 300 வீடியோஸ் உங்களுக்கு பிடிஎஃப்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் காண்டாக்ட் மீ. வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. என்னுடைய டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.